வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அக்ஷய திருத்தியை. அக்ஷய திருத்தியைனா என்ன? அக்ஷயம் அப்படின்னா பல மடங்கு, திருத்தியைனா வளர்ச்சி தரும் நாள் அல்லது திதி. இதுதான் அக்ஷய திருத்தியை. சரி, இப்போ இந்த நாளில் எல்லாருமே தங்கம் வைரம்னு போயிட்டுருக்காங்க. அது வாங்க வேண்டாம்னு நான் சொல்லலை. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, அன்றைக்கி அரிசி, உப்பு, அப்புறம் முத்து இதெல்லாம் வாங்கணும். மென்மையான பொருட்களை வாங்கணும். இது வாங்கிறது வளர்ச்சி தரும். அது மாத்திரம் இல்லை, அன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னா, படிக்கிறது, சாயங்கால நேரத்தில் படிக்கணும். அப்புறம் நாட்டியம், அப்புறம் பாட்டு பாடுறது, இந்த மாதிரி நம்ம கலைகளை அன்றைக்கி வளர்க்கலாம். இது பன்மடங்கு வளரும். அன்னைக்கு செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு காரியம் உண்டு. அது என்னன்னா தர்மம். தர்மம் செய்யணும். தர்மம் செஞ்சோம்னா அது பன்மடங்கு வளரும். அது நம்ம தலைமுறை மட்டுமல்ல, நமக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறைகளையும் அது காப்பாற்றும். அன்னைக்கு தர்மம் செய்யணும். இந்த விசேஷமான நாளில் நான் உங்ககிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாமி படத்து முன்னாடி இல்லை சாமி ரூமில் அந்த சொம்பை வையுங்க. வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த வருஷம் நல்ல மழை பெய்யணும், பயிர்கள் வளரணும், விவசாயம் செழிக்கணும், ஆடு மாடு கால்நடைகள் நல்லா சௌக்கியமாக இருக்கணும், பசு பட்சி வர்க்கங்கள் நல்லா இருக்கணும், செடி கொடிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா இது அக்ஷயமாக நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள். இந்த நாளில் நம்ம இதை இப்படி வேண்டிக்கிட்டோம்னா நம்ம கட்டாயம் நல்ல மழை வரும், செழிப்பாக இருக்கும். இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் உலக நன்மைக்காக வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த நாளில் நாம் உலக நன்மைக்காக மழை வேண்டி பிரார்த்தனை செய்வோம்.